சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். விஜயா வந்து ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, "ஸ்ருதி, நம்ம வீட்டுக்கு வரலாமலாமா? அங்கேயே இருக்கேம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ உன்னையும் ரவியும் பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குமா" அப்படிங்கிறாங்க. "ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. "ஆண்டி, எங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து அங்கே தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் ஒன்றா இருந்தோம்னா அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, ஃபோட்டோவுக்காமா கேட்டேன், நீங்கள் ஒன்றா இருந்தால் தானம்மா நல்லாயிருக்கும். மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க" அப்படிங்கிறாங்க. "ஆண்டி, நான் சொல்லுறதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அங்கிளை வந்து கை நீட்டினா நீங்கள் சம்மதிப்பீங்களா" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா இப்படி பேசுகிற? அவரே அப்ராணி மனுஷன், அவரை போய் ஏம்மா பேசுகிறேன்" அப்படிங்கிறாங்க. "அதை மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து உங்கள் பையன் கை நீட்டிட்டாரு, எப்படி அந்த வீட்டுக்கு நான் வர முடியும்? வாய்ப்பே இல்லை. ஃபோனை வச்சுருங்க ஆண்டி" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா ஏம்மா" அப்படிங்கிறாங்க. "ஃபோனை வைங்க ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே சுதிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, "உங்கள் அத்தை என்ன சொன்னாங்க" அப்படிங்கிறாங்க. "அங்கே வர சொல்கிறாங்க" அப்படிங்கிறாங்க. "நீ என்ன சொன்ன" அப்படிங்கிறாங்க. "நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்" அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட அம்மாவும் சிரிக்கிறாங்க, அவங்க அப்பாவும் சிரிக்கிறாரு. "ரைட்டு, நம்ம பொண்ணு வந்து நம்ம நிலைமையில தான் நிற்பா, என்ன இனிமே அங்கே போகமாட்டா" அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாட்ட பார்வதி பேசுகிறாங்க. "என்ன விஜயா, அவன் மருமகளுக்கு ஃபோன் பண்ணியா என்ன" அப்படிங்கிறாங்க. "எப்போ வரலாம்" அப்படிங்கிறாங்க. "வரலாம், பரட்டு துணியை மணியில் எடுத்து வச்சுட்டு இருக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "சரி சரி, ரொம்ப சந்தோஷம். உன் முகம் ஒரு மாதிரி இருக்குது" அப்படிங்கிறாங்க. "என்னத்தை சொல்ல, அவள் தான் மாமியார் மாதிரி பண்ணுறாளா இல்லை ஓவராக பண்ணுறாளான்னு எனக்கு தெரியல. வர முடியாது, எங்கள் அப்பாவை வந்து கை நீட்டிட்டார் உங்கள் பையன், அதனால் வர முடியாதுங்க" அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, "வசதியாக வந்த பிள்ளை, அவள் எப்படி விட்டு வருவா? நீ தான் இறங்கி போகணும். இப்படின்னு விட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா உன் பையனை வந்து நீ மறந்துட வேண்டியதான். நான் என் பையனை மறந்துகிட்டு இருக்கோம்ல" அப்படிங்கிறாங்க. "என் பையன் ரவிலாம் அப்படி இல்லை, எங்களை மறக்க மாட்டான்" அப்படிங்கிறாங்க. "நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பாரு, சண்டை போட்டு போனோம், அப்படி போயிட்டாம்ல அவள் கூட" அப்படிங்கிறாங்க. "என்ன ஒரு நாள் தான் ஆச்சு" அப்படிங்கிறாங்க. "1 நாள் 2 நாள் ஆகும், 2 நாள் 1 வாரம் ஆகும், 1 வாரம் 1 மாதம் ஆகும், அப்புறம் வருஷ கணக்கில் ஆகும். வரவே மாட்டான், பார்த்துக்கோ. நீ கையோட அவனை வர வைக்கலை அப்படின்னா அது நடக்கவே நடக்காது" அப்படின்னுட்ருக்காங்க. உடனே ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க அப்போ விஜயா. இந்த சூழ்நிலையில் சுருதி வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இனிமேல் வந்து பொண்ணை அங்கே அனுப்பக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. "அப்போ நம்ம பேசி என்னங்க ஆக போகுது? அவட்ட தான் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "நீ அவட்ட பேசு" அப்படிங்கிறாங்க. "சுருதி, நீ மாமியார் வீட்டுக்கு போகணுங்கிற முடிவு எடுக்காத, வைக்காத" அப்படிங்கிறாங்க. "மம்மி, என்ன முடிவு எடுக்கணும், ஏது முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும் மம்மி, நீ சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி வந்து வேலைக்கு கிளம்புறாங்க. வேலைக்கு கிளம்பும்போது அவங்க மம்மி கேட்குறாங்க, "ஏம்மா வேலைக்கு கிளம்பணும்? நம்மகிட்ட இல்லாத காசா? கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த வேலைக்கு போக தான் செய்யணுமா" அப்படிங்கிறாங்க. "மம்மி, நான் வேலைக்காகவோ வருமானத்துக்காகவோ போகல, என் மன சந்தோஷத்துக்கு போகிறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட அப்பா சொல்கிறாரு, "நீ பிஇ படிச்சிருக்க, பிஇ படிச்சு இந்த வேலைக்கு எதுக்கு போகணும்? நீ வேணால் பெரிய வேலையாக வேணால் வாங்கி தரேன், நீ வேணால் அந்த வேலையை பாரு" அப்படிங்கிறாங்க. "டேடி, வேலையில் என்ன பெரிய வேலை சின்ன வேலை? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். நான் இப்போ நேற்றே போகல, இன்றைக்கி போகலாம், வேறு ஆள் எடுத்துகிட்டு வாங்க, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சுருதி அம்மா சொல்கிறாங்க, "என்னடி நினச்சிட்ருக்க" அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட அப்பா சொல்கிறாரு, "ரொம்ப நீ வலுக்கட்டாயப்படுத்தாத, அந்த பொண்ணு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மாற்றி தான் செய்வா, அதனால் ஃப்ரீயாகவே விடு." "இல்லைங்க, அப்படி போனான்னா அவங்க வீட்டில் வந்து பேசி கீசி கூட்டி போயிடக்கூடாதுல்லங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை, போக மாட்டா, அவள் தெளிவாக தான் இருக்கா" அப்படிங்கிறாரு சுருதியோட அப்பா. இங்கே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, மீனா வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ரோஹிணி சமையல் கட்டுக்கு வராங்க. வந்து, "மீனா, எனக்கு கொஞ்சம் வெந்நீர் கிடைக்குமா" அப்படிங்கிறாங்க. "ஜீரக தண்ணி போட்டு வச்சுருக்கேன், வெந்நீர் தான் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிக்கிறாங்க. உடனே, "உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமா ரோஹிணி" அப்படிங்கிறாங்க. "எது விஷயமா கஷ்டமாக இருந்திருக்கும் எனக்கு" அப்படிங்கிறாங்க. "இல்லை, மாசமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ண போனீங்க, அங்கே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் மாசமாக இல்லை, சும்மா தான் இருக்கீங்கன்னு சொன்னோம், டாக்டர் சொன்னா ஒரு மாதிரி இருப்பீங்களா" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. "ஆண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், அத்தையும் மாமாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது" அப்படின்னுட்டு இருக்காங்க. "என்ன செய்ய, இப்போ வந்து சுருதி ரவியும் பிரச்சனையை மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க ஆண்டி" அப்படிங்கிறாங்க மீனா. "ஆமாம் ஆமாம், அதை மட்டும் நினச்சா போதும், வேறு எதுவும் நினச்சிடாம" அப்படிங்கிறாங்க. "என்னது" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணி எடுத்துகிட்டு ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே மனோஜ் உட்காந்து படிச்சுட்ருக்காரு, செல்லில் எதையோ படிச்சுட்ருக்காரு. டவார்னு செல்லில், "மேடம், யோகினி" அப்படிங்கிற, "ரொம்ப சந்தோஷமான செய்தி" அப்படிங்கிறாங்க. "என்ன" அப்படிங்கிறாங்க. "இல்லை, கனடாவில் கூட பார்லர் வச்சுருக்காங்க பாரு, நம்ம கூட அங்கே போனால் வச்சுக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "நீ இன்னும் கனடாவிலே மறக்கலையா" அப்படிங்கிறாங்க. "உங்கள் அப்பாட்ட நீ பேசி எனக்கு ஒரு 15,00,000 வாங்கி கொடு" அப்படிங்கிறாங்க. "இங்கே ஏதாவது வேலை தேட தான் வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல" அப்படிங்கிறாங்க. "இல்லை ரோகிணி, உங்கள் அப்பா வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்கன்னு சொன்னேன், இன்னும் இறங்கலையா, என்ன என்ன கதை" அப்படிங்கிறாங்க. டவார்னு கையில் வச்ச வெண்ணி வச்சு சுட்டு விட்றாங்க. "நீ மனோஜ் என்ன மனோஜ் முழிக்காரு. "ரோஹிணி, என்ன இப்படி செய்கிற" அப்படிங்கிறாங்க. "இல்லை, இங்கே ஏதாவது வேலை தேடுனா
நான் வந்து கனடா தான் போவேன், அங்கே தான் போவேன், இங்கே தான் போவேன் அப்படின்னுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோஹினிட்ட சொல்கிறாங்க, அது சூப்பர் வேலை ரோஹினி, இங்கே அந்த மாதிரி வேலை கிடைக்காது, லட்சக்கணக்கில் சம்பளம், செம வாழ்க்கை, என் படிப்புக்கேற்ற வேலை அதுதான், அதனால் உங்கள் அப்பாட்ட பணத்தை வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி இவன் திருந்தவே மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முடிச்சுட்டு ரூமை பார்த்து போகிறாங்க. அப்போ அண்ணாமலை முத்துவும் வராங்க. வந்தோடனே விஜயா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு கொரியர்காரன் ஒருத்தன் வரான். வந்தவுடனே இந்த மாதிரி ரவி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை ரவி இருக்கிறத மறந்து போய் ரவி ரவி அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. விஜயாவும் ஒரு மாதிரி முடிக்காங்க. உடனே ரவி ரவி மீனா ரவியை கூப்பிடுமா, அவனுக்கு பார்சல் தான் வந்திருக்கு பாரு, வேங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் சுதாரிச்சுக்கிறாங்க. அப்பா அவர் இல்லை, அவன் இல்லை அப்படிங்கிறாரு முத்து. ஆமாம், என்ன அவன் சண்டை போட்டு போனால் வரலையோ, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாரு. மறுபடியும் ரவி ரவின்னு புலம்பிகிட்டு இருக்காரு. உடனே கொரியர்காரன் சொல்கிறாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து தயவுசெய்து கொரியர் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கையெழுத்து போட்டு வாங்குறாரு. இந்த சூழ்நிலையில் மீனா நீ ரவி வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கொடுக்காங்க. உடனே அதை பிடுங்குறாங்க விஜயா, என் பையன்ட்ட எனக்கு கொடுக்க தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நிற்காங்க. உடனே அங்கிளை சும்மா நம்ம உசுப்பேற்றி விடுவோம், அப்படின்னா தான் இந்த வீட்டில் நம்ம பிரச்சனையை மறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அங்கிள் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ஸ்ருதி ரவி எப்படி வருவாங்க இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு பிறகு, அவங்க அம்மாவையும் அப்பாவையும் சபையில் அசிங்கப்படுத்தின பிறகு வந்து ஸ்ருதி பொண்ணு வராது, அதுவே பணக்கார விட்டு பொண்ணு, அது எவ்வளோ மனசு காயப்பட்டிருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாவில் அப்படியே முழிக்கிறாரு. முத்து முறைக்கிறாரு ரோஹிணியை, அது சும்மா இருக்க பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் முத்து மீனா ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமில் போய் மீனா பேசுகிறாங்க. மாமா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, ரவி நினச்சி கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் என்ன செய்ய முடியும், நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க இங்கே மட்டும் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. பிரச்சனையே வந்திருக்காதா? அவன் என்னம்மா ஸ்ருதியோட அப்பா என்னெல்லாம் பேசலான்னு பார்த்துடலாம். நீ வந்து எனக்கு வந்து திருடி தான் வந்து தாரேன், நான் அதை வச்சு தான் குடிக்கலாம் அப்படி இப்படின்னு பேசுகிறான். உன் குடும்பத்தை பிச்சை எடுத்த குடும்பம் அப்படி இப்படின்னு பேசுகிறேன், என்னால் தாங்க முடியுமா? இல்லை என்ன பேசினா தான் நீ சம்மதிப்பியா அப்படிங்கிறாங்க. உடனே நீ சொல்லுதும் சரிதான் என்ன, ஆனால் வந்து என்ன சொல்கிறது, சரி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஸ்ருதி வேலைக்கு போன இடத்துல மீனா பார்க்க போகிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து ஸ்டூடியோவில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆடியோ இன்ஜினியர் சொல்கிறாங்க, உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்குமா அப்படிங்கிறாங்க. யார் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு போல் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பொண்ணு டப்பிங் பண்ணிச்சுல, அந்த பொண்ணு தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை மன்னிச்சிருங்க, என் வீட்டுக்காரையும் மன்னிச்சிருங்க, உங்கள் அப்பா பேசுனது தப்பு, ரொம்ப ஒரு மாதிரி பேசினார், என்னை திட்டிட்டு அப்படி இப்படின்னு பேசினார், எங்கள் குடும்பத்தையும் பிச்சை எடுத்த குடும்பம் அப்படி இப்படின்னு பேசினார், ரொம்ப கஷ்டமாக போச்சு, அதனால தான் என் வீட்டுக்காரர் கோவப்பட்டு அடிச்சார், என் வீட்டுக்காரர் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தார், உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அங்கே முத்து வந்து ரவியை தேடி போகிறாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. உடனே ரவி வந்து முத்தை பார்த்தோன்னே கஸ்டமர் வந்திருக்காரு கவனி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே நான் உனக்கு கஸ்டமரா அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் பேசணும் உங்கள்கிட்ட பேச முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அங்கே சாப்பிட வந்துவிட்டு உங்கள்கிட்டயே நான் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. அதை முதல்ல நீ செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே ஹோட்டல் கோழியை வந்து என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைடா அப்பா நீ இல்லாமல் ஃபீல் பண்ணுறாரு, வீட்டுக்கு வா, நீ என்ன அங்கேயே போய் இருந்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க. நீ பண்ணதுக்கு எங்கே போயிருக்கு சொல்கிற அப்படிங்கிறாங்க. வீடு வந்து சேருடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட ரவி சொல்கிறாரு, நான் ஸ்ருதி இல்லாமல் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து இருந்தாலும் ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாருடா, அப்பா அழுதுட்டாருடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் நினச்சி ரொம்ப கவலைப்படுதாரு, நீ கடைக்குட்டி பிள்ளைலடா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, நான் நீ என்னத்தை பேசினாலும் நீ இப்போ இல்லைங்கும்போது அந்த வீடு கொஞ்சம் வெறிச்சு தான் இருக்குது வாடா அப்படிங்கிறாங்க. அங்கே மீனா ஸ்ருதிட்ட பேசுகிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாலும், என் வீட்டுக்கார் தப்பாக நடந்துக்கிட்டாலும் நான் வந்து அதை மன்னிப்பு கேட்க விதமாக உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா காலையிலேயே நான் விழுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, ஏன்னா உங்கள் வீட்டுக்கார் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, எங்கள் அப்பா அம்மா நடந்தது தான், நீங்கள் கூட பேசாதீங்க, மாமா ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அவர் மேலே எனக்கும் மரியாதை இருக்குது, நானும் அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன், எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் நினச்சேன் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு சுதந்திரமாக இருக்கிறது தான் சந்தோஷம்னு நினச்சேன், ஆனால் அந்த நெருக்கடி ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரவி வீட்டில் தான் பார்த்தேன். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலலாம் எங்களை சமைச்சு கொடுக்குறீங்க, இவ்வளோ சுவையாக பண்ணி கொடுக்குறீங்க, நானும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிட்ருக்கேன், இவ்வளோ நேரமும் நீங்கள் வயிறு பசி ஆழ்த்திருக்கீங்க, உங்களுக்கு நான் மதிப்பு அளிக்கிறேன், ஏன்னா என்ன உங்கள் வீட்டுக்காரரும் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. மாறிடுவார் ஸ்ருதி, அவருக்குமே இப்போ தான் ஒன்று ஒன்றா தெரியுது,
குடிக்க மாட்டார், இப்போ குடிக்க மாட்டார். என்னைக்கு நீ சபையில் வந்து குடிகாரன் 4 பேர் சொல்லுதளவுக்கு ஆயிடுச்சுன்னு நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கலன்னா சரிதான், எதுவும் பிரச்சனை வரலன்னா சரிதான், நான் அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன மீனா சம்மதிக்கிறது, எனக்கு என்ன தோணுதோ அதுதான், நான் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன், எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன். ஆனால் நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், என் மனசை கஷ்டப்படுத்தினா இன்னொரு மனசை நான் கஷ்டப்பட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க மீனா. சரி ரைட்டு, நான் வந்து ரவியை கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஒத்தியில் வந்தால் நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி வந்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. உடனே சுருதியை பார்த்துட்டு, என்ன நீ இவ்வளோ நேரத்துக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு வேலை இப்போ முடிஞ்சிருங்களா அப்படிங்கிறாங்க. உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலை அப்பமே முடிஞ்சிட்டு, உனக்கு வேலை முடிஞ்சணும் நீ வந்து பார்க்கறோன்னு தான் வந்தேன், நீ எதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் தங்கிட்ட, என் மேலே கோபம்னா வந்து பார்க்க மாட்டேயோ, நான்லாம் அப்படி இருக்க முடியாது உன்னை மாதிரி அப்படிங்கிறாங்க. அதான் நேரத்து இருந்துச்சே அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் இருக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விளையாடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதியும் ரவியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதுக்குள்ளே ஒன்று செஞ்சிங்களா, சரி சரி சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நேற்று பூரா என்னை டார்ச்சர் பண்ணிட்டாம்மா, கல்யாணமே யாரும் முடிக்கக்கூடாது, பொண்டாட்டினா துன்பம் ஒரி அப்படி இப்படின்னா இப்போ ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, என்னை பார்த்தா உனக்கு துன்பமாக தெரியுதோ, என்னை பார்த்தா ஒரி மாதிரி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ரவியை செல்லமாக 2 பேரும் இழுக்காங்க. உடனே இல்லடி 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 அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கேட்குறாரு, எந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம வீடுனா உங்கள் வீடு தான் வா அப்படிங்கிறாங்க. உடனே ரவிக்கு சரியான சந்தோஷம். நம்மளே சுற்றிட்டு எப்படி பேசலாம், எப்படி கூட்டி போகலான்னு நினச்சோம், அவளே சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். இந்த சூழ்நிலையில் ரவியும் சுருதியும் பைக் எடுத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பூக்கடையிலேருந்து உடனே ஓடி போய் சந்தோஷமாக, மாமா மாமா ரவியும் சுருதியும் வராங்க அப்படிங்கிறாங்க. வந்துட்டாங்களா அப்படின்னு வாசலுக்கே வந்துருந்தார். நம்ம பாப்பா அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சுருதி நீ என் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நீ வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா, நீ இல்லாமல் ரவி இல்லாமல் எனக்கு தூக்கமே இல்லை, சாப்பாடும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கூப்பிட்டது போது நான் வரேன்னே தோணலை, மீனா வந்து என்கிட்ட சொன்னாங்க, மீனா சொன்னதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த பூக்காரி அங்கேயும் போய் நம்மளுக்கே தெரியாமல் வீட்டில் போய் பார்க்கலோ, வேலை செய்கிற இடத்துக்கு தான் போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. உடனே முத்துவும் பார்க்குறாரு, நம்ம தான் ரவிட்ட போய் பேசணுன்னா நம்ம அப்பா மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி திரும்பி பேசியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே மீனா பக்கத்தில் போகிறாரு முத்து, நீ எதுக்கு அங்கே போய் பார்த்த அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மனசு கேட்கல, மாமா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, எனக்கும் தகப்பன் ஸ்தானத்தில் மாமா தானப்பாவா இருக்காங்க, அதனால தான் எனக்கு தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நானும் ரவியை பார்த்து போய் பேசினேன், அவன் சுருதி வந்தால் தான் வருவோம்னு சொன்னான், நீனும் பேசுனது நானும் பேசுனது ஓகே ஆயிடுச்சு, பரவாயில்ல, நம்ம 2 பேரும் இந்த முடிவு எடுத்தது நல்லது தான், நீ சுருதியை பார்க்க போனோம் தப்புலாம் கிடையாது, கரெக்டு தான், சரி ரைட்டு, அந்த பிள்ளைங்க இருந்தால் தானே அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கும், இனிமேல் நானும் அவங்களுக்கு ஏதாவது மாற்றிக்க வேண்டிய தம்பி நினச்சியே, அவன் இந்த வீட்டு கடைக்குட்டியாக போனான், அவனும் செல்ல பிள்ளை தான், சரி அந்த பிள்ளைங்க செல்ல மாதிரி போல இருந்துட்டு போகிறான், என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறார். உடனே மீனாவும் பின்னாடியே போகிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு நன்றி, நான் தாண்டி நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா மனசை குளிர வச்சுருக்கேன், உனக்கு நான் தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை நீ நடந்து நைட்டாக முத்து ரூமுக்கு வராங்க. உடனே அப்பா வாப்பா வாப்பா உள்ள வாப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. 2 பேருமே பார்த்து ஏன் மாமான்னு கேட்குறாங்க மீனா. ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் தான் பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியும், உங்கள் 2 பேர் சொல்ல மதிச்சு தான் அவங்க வருவாங்க, வந்திருக்காங்க, முத்து ஒன்றும் மன்னிப்பு கேட்டிருக்கணும், இல்லை மீனா போய் என் புட்டுசனை மன்னிச்சிக்கங்கன்னு கேட்டிருக்கணும், அதனால தான் பிள்ளை வந்திருக்கு, எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையில் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. எப்பா அப்படிலாம் இல்லைப்பா, நீ மனசு கஷ்டப்படலாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா என் 3 பசங்களும் 3 மருமகளும் ஒன்றா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நான் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு வேறு அட்டாக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2வது 3வதுல நான் இருப்பேனா எனக்கு தெரியல, ஆனால் என் பிள்ளைகளும் நான் கடைசியாக போகும்போது நான் அவ்வளோ பேர் முகத்தையும் நான் பார்க்கணும், அதுவும் ஒரே வீட்டில் இருக்கணும்பா அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன்ப்பா அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறது, எப்பா நீ முன்னால் இருப்பப்பா, நீ பேரம்பேத்தி எடுக்க வரைக்கும் இருப்பப்பா, கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. ரொம்ப ஏங்க அவங்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட போய் பேசுவீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு 3 பிள்ளைகள் தான், 3 பிள்ளைகளும் நான் தனியாக பேசத்தான் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி விஜயா முழிக்கிறாங்க. என் பிள்ளைகிட்ட நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நீ வா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. உடனே விஜயா அசிங்கப்பட்டு அப்படின்னு இருக்காங்க. உடனே மனோஜ் வெளில வராரு. என்னப்பா அவங்க ரூம் போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ போகிற ரூமுக்கு ஒரு நாள் வாங்கப்பான்னு கூப்பிட்டதில்ல, முத்து கூப்பிட்டான் போனேன் அப்படிங்கிறாரு. உடனே மனோஜ் கும்முன்னு இருக்காரு. உடனே நேராக ரவி ரூமுக்கு போகிறாங்க, சுருதிக்கிட்டையும் போகிறாங்க. உங்கள் அப்பாட்ட முத்து அப்படி நடந்துக்கிட்டது தப்புதாம்மா, நீ மன்னிச்சிக்காம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் என்ன செஞ்சீங்க, மீனாவே புலம்புற மன்னிப்பு கேட்டாங்க, அவர் அதை உணர்ந்தா சரிதான்,
பொது சபையில் ஒரு பெரியவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது நல்ல பண்பு இல்லை. அவருக்கு நல்ல பண்பு இல்லை, அவர் முகத்தில் எப்படி முழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன். மீனா வந்து பேசி புரிய வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா பேசுனதும் தப்பு தானே அங்கிள். அவங்களும் ஒரு ஆளை வந்து திருடங்க அப்படின்னு சொல்கிறதும், பிச்சை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறதும் அதுவும் தப்பு தானே. யாருக்காக இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். என்ன அவர் வாயில் பேசியிருக்கலாம், கை நீட்டினது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னாங்க. உடனே ரவியும் சொல்கிறாரு, என்கிட்டயும் வந்து முத்து பேசினாம்பா ஹோட்டலில், நீ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்பா ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாம்பா. அண்ணியும் ஸ்ருதியும் பார்த்துருக்காங்க, அவங்க 2 பேரும் பேசினது அதான்ப்பா, நாங்கள் 2 பேருக்கும் வந்தோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, என் பிள்ளைகள் என்னை விட்டுட்டு பிரிஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். அப்பா கடைசி காலம் வரைக்கும் இங்கே இருங்கடா, அப்பா காலத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எடுங்கடா அப்படிங்கிறாங்க. என் அப்பா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாரு ரவி. அங்கிள் அப்படிலாம் பேசாதீங்க, எங்கள் அப்பாவுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை வச்சுருக்கேன், அதனால தான் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணதாக மீனா சொன்னாங்க. அதனால் தாங்கிக்க முடியல வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையை கட்டி பிடிச்சி அந்த பொண்ணு அழுகுது, ஸ்ருதி பொண்ணு. உடனே ரவியும் ரொம்பவே அழுகிறாரு. உடனே அழுகு சவுண்டு கட்டோன்னே முத்து வந்துடுறாரு. ஏன்பா அழுற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, எல்லா பிள்ளைகளும் பாசமாக தான் இருக்குது, நான் தான் வந்து அப்பா ஒரு பிள்ளைகளும் மனசில் வச்சுட்டு வருத்தத்தில் அலையுதுன்னு நினச்சேன், ஆனால் எல்லா பிள்ளைகளும் பாசமாக தான் இருக்குது என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஹாலில் உட்காந்துருக்காங்க. உடனே விஜயா, நான் இன்னும் சாகவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு சாக்காலம் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு பேரன் பேத்தி எடுத்த பிறகு தான் சாவேன், அது வரைக்கும் நான் சாக்காலம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என் வாயில் தண்ணியை ஊற்றுங்க, எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா, என் பிள்ளைகள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கு பாரு. ரவி என்னை பிரிஞ்சிருக்க மாட்டேக்கான், முத்து என்னை பிரிஞ்சிருக்க மாட்டேக்கான், நான் போகிறேங்க. மனோஜ் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எப்போ நீங்கள் ஏன் போகணுங்க வெளியே, ஏன்னா இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. என் 3 மருமகளும் 3 தினுசாக இருந்தாலும் 3 பேரும் பாசம் வச்சுருக்காங்க தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் சிரிக்கிறாங்க. இந்த மீனாவையும்லாம் இவர் மருமகன்னு வாயில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. முத்து, எப்பா நீ சாப்பிட்டியாப்பா சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. மீனா, இப்போ தான் எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது, அவன் வராமல் எனக்கு சாப்பிடவே முடியல, ஒரு இட்லி 2 இட்லியும் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி சந்தோஷத்தில் ஒரு 5 இட்லி சாப்பிடணும், முத்துவா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சாப்பாடு கொடுக்குறாங்க. கூட 2 இட்லி வைமா சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. உடனே முத்துக்கும் ஊட்டி விடுறாரு. நல்லா சாப்பிடுவா, தெம்பா இருங்க, ஆனால் இன்னும் வந்து கரெக்டாக இருக்கணும்ப்பா, யார் மனசையும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நானும் முன்கோபத்தை அடக்கணும்ப்பா, என்னால் தான்ப்பா இந்த பிரச்சனை, நீ மனசு கஷ்டப்பட்டது என்னால் தானப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அப்படி பேசினா யாருக்கும் கோவம் தான் செய்யும் உன் வயசுக்கு, ஆனால் கொஞ்சம் நீ வந்து உப்பு உரப்பும் குறைக்கணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா அவர் வந்து முன்னைக்கு எவ்வளோ மாறிட்டார் அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தானமா இருக்கேன், அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், இப்போ நீ சொன்னால் குட்டி பாம்பு அடங்கியிருக்கான், அவன் மேலே அவன் பாசம் வச்சுருக்கான்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அவன் பாசம் வைக்கிறதுல அவரை மிஞ்ச முடியாது, கோபம் காட்டுறதுலையும் அவளை மிஞ்ச முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அங்கேருந்து ரொம்ப கடுப்பில் உட்காந்துருக்காங்க. மனோஜ் வந்து கேட்குறாரு விஜயாட்ட, அம்மா எனக்கு இட்லி இருக்குமா, நான் சரியாக சாப்பிட்ல அப்படிங்கிறாங்க. டேய், அங்கே இருந்த இட்லியெல்லாம் அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, உனக்கு வேணா மம்மி வேணா உப்புமா கிண்டி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே உப்புமாவா, நீங்களாம் கிண்டி தர போகிறீங்க, நீங்கள் என்ன வேண்டாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஓ, நான் பண்ணணும்னா நல்லா இருக்காதோ அப்படிங்கிறாங்க. எல்லாம் நான் தானே கிண்டி தந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ பொண்டாட்டி கிண்டி தந்து நீ தின்னு அப்படிங்கிறாங்க. அவளுக்கு கிண்டே தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. அப்போ முன்னாடி சமைக்க தெரியாதாடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மலேசியாலலாம் யாரும் சமைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மலேசியாவில் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறாரு, காது கேட்டுருது, எல்லாருக்கும் ஒரு 5 இட்லி இருக்குது, அடிச்சுடு அப்படிங்கிறாங்க. அப்படியே மனோஜ் ஓடி போய் அந்த இட்லி சாப்பிட்றாரு. ரோகிணி இதெல்லாம் பார்க்குறாங்க, இப்போலாம் கேவலமாக பண்ணுறானே இந்த மனோஜ், சாப்பாட்டுக்கு பிறந்தவனாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.